சிறுமி தனது பாட்டியுடன் வாழ்ந்து வந்தாள். அவர்கள் மிகவும் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். கிராமத்தில் ஒரு சிறிய பேக்கரி மட்டும் நடத்தி தங்களுடைய வாழ்வை தொடர்ந்தார்கள். அந்த சிறுமி பாட்டிக்கு பேக்கரியில் உதவி செய்யும் பணியையும் மிக ஆர்வமாக செய்தாள். சூரியன் மடித்த பின் அவள் தினசரி பழக்கம் போல மரம் கீழே குழுக்களில் அமர்ந்துவிட்டு நேரத்தை கழித்தாள். அந்த நூற்றாண்டு பழமையான மரம் அதிசயமாகவும் பேசக்கூடியதாகவும் இருந்தது. ஒவ்வொரு நாளும் அது ஒரு புதுமையான கதை சொல்லி சிறுமிக்கு வாழ்க்கையின் அறிவையும் உணர்வுகளையும் பகிர்ந்தது. இந்த நாளில் சிறுமி பழமையான மரத்துக்கு போய், இன்று நீ எனக்கு எந்த அறிவினை பகிர்வாய்? மரத்தின் பழமையான கிளைகள் மெதுவாக கசகசந்து குரல் இறுக்கமாக கேட்கப்பட்டு சொன்னது, சிறுமி, நீ இன்று ஒரு முக்கியமான கதையை கேட்கப் போகிறாய். இது உலகில் ஒவ்வொரு உயிருக்கும் சொந்தமாக இருக்கும் நம்பிக்கையையும் துணிச்சலையும் பற்றியது. சரி, உங்கள் ஞானத்தை கேட்க நான் மிகவும் உற்சாகமாக இருக்கிறேன். அப்படியானால் தொடங்கலாம். ஒரு காலத்தில் ஒரு கடைசி ஓரத்தில் பழைய மண் வீடு ஒன்று இருந்தது. அந்த வீட்டில் ஒரு இரவு இடியுடன் கூடிய மழையில் ஒரு குழந்தை பிறந்தது. அந்த இரவின் காற்றிலும் ஒரு துயர இசை, ஒரு மறைவான ரகசியம் போலிருந்தது. அந்த குழந்தை அருண். விதி அவனை சாதாரணமாக இந்த உலகில் அனுப்பவில்லை. அவனுக்கு பிறந்த கணமே வீட்டில் இருந்த எல்லோரும் ஒரு வித்தியாசமான அமைதியை உணர்ந்தனர். குழந்தையின் கண்கள் கூட அதிசயமாக பிரகாசித்தன. ஆனால் அந்த ஒளி அவனுக்கு வரும் சோதனைகளின் கண்ணாடி போலவும் இருந்தது. அருண் பிறந்ததும் வீட்டில் மகிழ்ச்சி இல்லையே. ஏனெனில் அங்கே ஏற்கனவே போராட்டமே வாழ்வின் மற்ற பெயராக இருந்தது. வறுமை ஆதிக்கம் செலுத்தும் வீடு. மருந்து வாங்க பணம் இல்லை. நிம்மதி என்ற சொல்லே இல்லாத சூழல். பிறக்கும் முன் கூட அருணின் தாய் பல நாட்கள் நோயின் பிடியில் தவித்திருந்தாள். அவன் பிறந்ததும் மருத்துவரே இல்லை. அக்கம் பக்கத்து பெண்களின் உதவியால் தான் அவன் இந்த உலகின் கதவை திறந்தான். பிறந்த சில நாட்களிலேயே அவன் உடல் பலவீனம் அடைந்தது. காய்ச்சல், சுவாச குறைவு, உயிர் மற்றும் மரணம் இடையே நடக்கும் போது சிறு உயிர் முடிந்ததும் மீண்டும் எழுந்ததும் போல் இருந்தது. ஆனால் கண்ணை மூடி சுவாசத்தை இழந்தது போல் தோன்றிய அந்த கணத்தில் கூட அவன் உள்ளுக்குள் ஒரு ஒளி திகழ்ந்தது. அது ஒரு சாதாரண குழந்தையின் உயிர்நிலை அல்ல. ஏதோ ஒரு சக்தி, ஒரு மறைமுக நோக்கம் அவனை சூழ்ந்திருந்தது. கிராம பெரியவர் ஒரு முறை வந்து பார்த்து தாயிடம் மெதுவாக சொன்னார், இந்த குழந்தை சாதாரணவன் இல்லை. இந்த பையனுக்கு எத்தனை சோதனைகள் வரும் தெரியாது. ஆனால் அவன் உயிரெளிதில் மடியாது. பெரும் பணி இருக்கிறது அவனுக்கு. அவனது தாய் அந்த வார்த்தைகளை புரிந்து கொள்ளவில்லை. சோதனை என்ற வார்த்தை மட்டும் அவளது மனதை அச்சுறுத்தியது. ஏற்கனவே வறுமை, நோய், தனிமை. இதைவிட இன்னும் எத்தனை சோதனைகள்? ஆனால் விதிக்கு அவளது அச்சம் தேவையில்லை. விதி தனது தீர்ப்புகளை மனித மனம் அறியாமல் எழுதிவிட்டது. அருணின் வாழ்க்கை பிறந்த நிமிடத்திலிருந்து ஒரு போராட்டமே. உணவு குறைவு, தாயின் உடல் நலம், பொருளாதார தட்டுப்பாடு. ஒவ்வொரு நாளும் ஒரு வேதனை. அவன் அழும் ஒலி கூட சுற்றி உள்ளவர்களுக்கு பச்சாதாபத்தை விட வலியை நினைவுபடுத்தியது. ஏனெனில் அந்த அழுகையின் உள்ளே ஒரு வருங்கால போரின் நிழல் இருந்தது. ஆனால் இந்த உலகில் பிறக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அவர்கள் வாழ்க்கையில் தொடங்குவதில்லை. அவர்கள் பிறப்பிலேயே இருளை பிளந்து ஒளியை உருவாக்கும் ஆற்றலுடன் பிறக்கிறார்கள். அருண் அவர்களில் ஒருவன். சிறு வயதில் உடலால் பலவீனமாக இருந்த போதும் அவன் கண்கள் மட்டும் வேறொரு உலகத்தை பார்த்தது போல பிரகாசித்தன. அவனது பார்வையில் பாவம் எழுந்தது, புரிதல் எழுந்தது. இவை ஒரு குழந்தையின் பார்வையில் சாதாரணமில்லை. ஒரு நாள் அவனது தாய் அவனை தூக்கி கொண்டு மாலை நேரத்தில் அருகில் இருந்த ஆலமரத்தடியில் அமர்ந்தால் குளிர்ந்த காற்றில் குழந்தை சிரித்தது. அந்த சிரிப்பில் ஒரு அமைதியும் ஒரு ஆழமான உண்மையும் ஒலித்தது. அவள் மனதில் நினைத்தாள், இவன் ஏன் இப்படி பிறந்தான்? ஏன் இத்தனை துன்பத்துடன் வாழ்க்கை தொடங்க வேண்டும்? அந்த கேள்விக்கு பதில் இல்லை. ஆனால் காலமே அதற்கு பதில் சொல்லும். அருணின் பிறப்பு இருண்ட மேகங்களில் தொடங்கி இருந்தாலும் அந்த இருளை லந்து எழும் ஒளி இந்த கதையின் பின்னணியில் மெதுவாக வளரத் தொடங்கியது. அதுவே அவன் வாழ்வின் ஆரம்பம். ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆன்மாவின் முதல் அத்தியாயம். குழந்தை பருவம், தனிமையின் பாடங்கள். அருண் 5 வயதிற்கு வந்தபோது கிராம மக்கள் அவனை அந்த பையன் என்று தூரத்திலிருந்து பார்த்தார்கள். அவன் பிறப்பு இரவின் மர்மம், அவன் சிறு வயதிலிருந்து தடுக்க முடியாத நோய்கள், இவை எல்லாம் கிராமத்தில் சொல்லப்படும் கதைகளாகிவிட்டது.
சிலர் அஞ்சினர், சிலர் இரக்கம் காட்டினர். ஆனால் யாரும் அருகில் வரவில்லை. அருணின் குழந்தை பருவம் தனிமையில் ஆரம்பமாகியது. அவன் வீட்டின் அருகே இருந்த பழைய கிணற்றுக்கு பக்கத்தில் தினமும் அமர்ந்து மண் கொண்டு உருவங்களை செய்து கொண்டு நேரத்தை கழிப்பான். மற்ற குழந்தைகள் ஓடி விளையாடும் போது அவர்களது சிரிப்பை மட்டும் தொலைவிலிருந்து கேட்டு ரசிப்பான். அவனை விளையாட்டில் சேர்த்துக் கொள்வதில்லை. அவன் எப்போதும் சோகமாக இருக்கும். இவன் துரதிர்ஷ்டம் கொண்டு வந்தவன் என்று சிலர் சொல்லுவது அவன் செவியில் படும். ஆனால் அந்த சொற்கள் அவனிடம் கோபமாக வரவில்லை. அவனுக்கு வந்தது, ஏன் நான் மட்டும் இப்படி இருக்கிறேன் என்று அமைதியான கேள்வி. ஒரு நாள் அருகிலுள்ள வயலில் விளையாடி கொண்டிருந்த குழந்தைகள் திடீரென அவனை பார்த்து கத்தினர். இங்கே வராதே, உன்னை பார்த்தா மழையே அடிக்காது. அந்த குழந்தைகள் சிரித்துக் கொண்டு ஓடினார்கள். அருண் பாதையில் நிற்பது போல் நின்று கொண்டான். அவனை பற்றி பேசப்பட்ட வார்த்தைகளை விட அந்த தூரம்தான் அவனை வதைத்தது. அவன் விரும்பியது பெரிய விஷயம் அல்ல, ஒரு நண்பன், ஒரு சிரிப்பு, ஒரு வா என்ற அழைப்பு. ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் பாதை இப்படி தனிமையில் தொடங்கும். அவர்களை மனிதர்கள் விட்டு விலகினால்தான் அவர்களின் உள்ளார்ந்த ஒளி வெளிப்பட தொடங்கும். உள்ளார்ந்த ஒளியின் முதல் கிளர்ச்சி. ஒரு நாள் மாலை அவன் தனியாக பக்கத்து மலைப்பாறை அருகே சென்று அமர்ந்திருந்தான். நீண்ட நேரம் யாரும் பேசாததா காற்றின் ஓசை கூட அவனுக்கு நண்பனாக தோன்றியது. அவன் கைகளால் சிறிய கற்களை வைத்து ஒரு கோட்டை கட்டி கொண்டிருந்தான். மழை வரும் அறிகுறியுடன் வானம் இருண்டது. அவன் தன் கட்டிய கற்கள் மீது பார்த்தபடி மெதுவாக சொன்னான், அம்மா சொல்றாங்க, எந்த கட்டிடமும் ஒரு கல்லால தான் ஆரம்பிக்கணும். என்கிட்ட கல்லுதான் இருக்கு, ஆனா ஒரு நாள் நான் பெரிய கோட்டை கட்டுவேனா? அவன் கேட்டது வெறும் கேள்வி. ஆனா அந்த நொடியில் அவன் உள்ளே ஒரு சிறு வெப்பம் ஓடியது. அது கோபம் அல்ல, சோகம் அல்ல, ஒரு சிறிய நம்பிக்கை. எந்த குழந்தையின் மனதிலும் வரும் நம்பிக்கையை விட வலிமையானது. அது வெளிமூச்சு போல இல்லாமல் உள்ளிருந்து ஒளிவிடும் தீப்பொறி போல. அதே நேரத்தில் ஒரு முதியவர் அங்கு வந்தார். கிராமத்தில் உள்ள ஒரே ஞானி, ராமசாமி ஐயா. அவர் சிரித்து பார்த்தார். அருணே, கண்ணே, நீ ஏன் தனியா இருக்கே? அருண் தலைகுனிந்து, அவங்க என்கிட்ட விளையாட மாட்டாங்க. ராமசாமி ஐயா அவன் அருகே உட்கார்ந்தார். அது பரவாயில்ல, எல்லாருக்கும் புரியாத பிள்ளை நீ. ஆனா தெரியுமா, தனிமையில் வளர்ந்தவர்கள் தான் உலகத்துக்கு ஒளி கொடுக்கிறார்கள். வேற மக்கள் கூட்டத்தோட விளையாடுறான், நீ உலகத்தோட விளையாட போற. அருண் புரியாமல் பார்த்தான். அவன் மார்பிள் கை வைத்து சொன்னாள், உன்கிட்ட ஒரு ஒலி இருக்கு. இப்ப அது சிறு தீப்பொறி மாதிரிதான், ஆனா நாளைக்கு அது தீபமே ஆகிடும். அந்த நாளில் முதல் முறையாக அருண் மனதின் ஆழத்தில் ஒரு உணர்வு எழுந்தது. நான் ஏதோ வித்தியாசமானவன். ஆனா அந்த வித்தியாசம் சாபம் அல்ல, ஆசீர்வாதம். வறுமையின் முதல் பாடம். வாழ்க்கை அவனுக்கு ஓய்வெடுக்க விடாதது. உணவு சில நாட்களில் 2 வேளை கிடைக்காது. அவன் தாயின் உடல் தொடர்ந்து பலவீனமாகிக் கொண்டே இருந்தது. சில நாட்களில் அவன் தான் தாய்க்கு மருத்துவ கஷாயம் கொடுப்பான். ஏனெனில் அவர்கள் வாழ்வு துன்பமும் பொறுமையும் சேர்ந்த ஒரு நூல் போன்றது. ஒரு மாலை வயிற்றில் எதுவும் இல்லாமல் தூங்கும்போது அவன் தன் மனைக்குள் கேட்டான், இது என்ன வாழ்க்கை? எல்லாருக்கும் கிடைக்கிறது, எனக்கு இல்லையா? பதில் அவனுக்கு தெரியவில்லை. ஆனால் அவனை தூக்கி கொள்ளும் காற்று மட்டுமே சொன்னது போல் தோன்றியது. இது ஆரம்பம்தான் குழந்தை, நீ உருவாகிறாய். உனக்கான உலகம் இன்னும் திறக்கவில்லை. அருணின் குழந்தை பருவம் துன்பத்திலும் தனிமையிலும் நிரம்பி இருந்தாலும் அந்த தனிமை அவனுள் இருந்த ஒளியை மெதுவாக எழுப்பத் தொடங்கியது. ஒளி இன்னும் முழுமையாக எரியவில்லை, ஆனால் அது உயிர் பெற்றது. அவன் வாழ்க்கையில் முதல் முறையாக அவன் உணர்ந்தான், நான் தனிமையில் இல்லை, என் உள்ளே யாரோ நடக்கிறார்கள். ஒரு நோக்கம், ஒரு பணி, அதுதான் தேர்ந்தெடுக்கப்பட்டவனின் முதல் விழிப்பு. இளம் வயது, முதல் தோல்வி, முதல் வலி, முதல் அறிவு. அருண் 12ஆம் வயதிற்கு வந்தபோது அவன் கண்களில் இருந்த குழந்தைத்தன சிரிப்பு மெல்ல மறைந்து விட்டது. அதுக்கு பதிலாக மனம், தனிமை, புது கேள்விகள் மற்றும் ஒரு பேராசை. வாழ்க்கை என்ன? நான் ஏன் பிறந்தேன்? இளம் வயது என்பது எல்லோருக்கும் குழப்பமான காலம். ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு அது முதல் போர்க்களம், முதல் கனவு, முதல் நூறங்கள். அருண் படிப்பில் மிகவும் புத்திசாலி. புத்தகங்கள் அவனுக்கு தோழன். அதிலிருந்தே அவன் தன் உலகத்தை கட்டினான். ஒரு நாள் அவன் ஆசிரியை கேட்டார், அருண், உனக்கு பெரியவனாகி என்ன ஆகணும்? அருண் வெட்கத்துடன் சொன்னான், என் அம்மாவும் நானும் வறுமையிலிருந்து வெளியே வரணும் மேடம்.
அதற்கு வேலை வேணும், படிக்கணும், நான் பெரியவனாய் கூட படிக்கணும் என நினைக்கிறேன். ஆசிரியை சிரித்தார். அருண், உன்கிட்ட அந்த வலிமை இருக்கு. ஆனால் விதி அவனை ஒரு சிறு பரிசோதனைக்கு அழைத்தது. ஓராண்டு கழித்து பள்ளியில் நடத்தப்பட்ட தேர்வுகளில் அருண் அதிக மதிப்பெண் பெறவில்லை. அவனது தாயின் உடல்நிலை மோசமடைந்திருந்ததால் அவன் பல நாட்கள் பள்ளிக்கு வந்ததே இல்லை. மட்டும் சில மதிப்பெண்கள் குறைந்தாலும் கிராமத்தின் சிலர் இதை வேறு விதமாக பேசினார்கள். இந்த பையனுக்கு நல்லதே வராது, படிக்க முடியாது, அவன்தான். அவனுக்கு அந்த நாள் முதல் தோல்வி, அந்த இரவு முதல் தற்கொலை விதமான சிந்தனை. எனக்கு என்ன வாழ்க்கை? நான் ஏன் இப்படி பிறந்தேன்? என்னால யாரையும் சந்தோஷப்படுத்த முடியல. அவன் அழுது கொண்டே உறங்கிவிட்டான். ஆனால் அது அவனின் முடிவு அல்ல. அது அவனுடைய விழிப்புணர்வுக்கு முதல் கதவு. வலியின் சுவை. ஒரு நாள் கிராமத்தில் இருந்த ஒரு பணக்காரர் தனது வயலில் வேலை செய்ய அருணை அழைத்தார். அருண் மகிழ்ச்சி அடைந்தான். வேலை கிடைத்தா நம்ம நிலை கொஞ்சமாவது மாறும். ஆனால் அங்கு அவனை வேலைக்கார பையன் என்று அல்ல, அவமதிப்புக்குரியவனாகவே பார்த்தார்கள். வேகமா செய், பண்ணவே தெரியாத பையன், உங்க மாதிரி பசங்க வேலைக்கு தகுதி இல்லை. அந்த பேச்சுகள் அருணின் உள்ளத்தை குத்தின. வயலில் உள்ள சூரிய வெப்பம் அவனை சோர்வடைய செய்யவில்லை. ஆனால் மனிதர்களின் வார்த்தைகள் அவனை உடைத்தன. அந்த தினம் அவன் வாழ்க்கையின் இரண்டாவது சோதனை, மனிதர்களின் கொடுமை. ஆனால் அந்த இருளில் இருந்து எழுந்தது ஒரு உண்மை. நான் என்னவோ அதை நான் தீர்மானிப்பேன், பிறர் அல்ல. முதல் அறிவு, இருளில் பிறக்கும் மூளை. அன்று மாலை அருண் வீட்டிற்கு திரும்பும் போது மனம் கனிந்திருந்தது. தொலைவில் மாலை சூரியன் அஸ்தமித்துக் கொண்டிருந்தது. ஒரு சிவப்பு பொன்னிற ஒளி மண்ணையும் வானத்தையும் இணைத்து விட்டது போல. அவர் திடீரென்று நின்று விட்டான். அவன் உள்ளத்தில் ஒரு குரல் எழுந்தது. அருணே, நீ இன்று என்ன கற்றாயோ அது மனிதர்கள் உனக்கு செய்த பிழை அல்ல, அது உன்னை வலிமைப்படுத்தும் பயிற்சி. அருண் ஆச்சரியம் அடைந்தான். அது யாரோ சொன்ன குரலா, அல்லது அவன் உள்ளத்தின் குரலா? பெரியவர்களுக்கே புரியாத இந்த உணர்வு ஒரு சிறுவனின் இதயத்தில் தீப்பற்றி எரியும் ஞானமாக மாறியது. அடுத்த சில காற்றடிகளில் அவன் உள்ளம் கேள்விகளால் நிரம்பியிருந்தது. ஆனால் பதில் ஒன்று மட்டும் தெளிவாக வந்தது. துன்பம் என் எதிரி இல்லை, அது என் ஆசிரியன். அவன் அந்த நாளில் முதல் முறையாக தனது வாழ்க்கை வேறு அளவிற்கு செல்லும் என்பதை கண்டான். தோல்வி அவனை உடைக்கவில்லை, அவனை வடிவமைத்தது. தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் அறிவு முதல் எழுச்சி. அருணின் மனதில் ஒரு புதிய விதை நட்டுவிட்டது. வாழ்க்கை எனக்கு எதிரானது இல்லை, அது என்னை தயார் செய்கிறது. அவன் தன் நோட்டு புத்தகத்தில் முதல் முறையாக ஒரு வரி எழுதினான். ஒரு நாள் நான் என்னுடைய வலியை என்னுடைய சக்தியாக மாற்றுவேன். அந்த ஒரு வரி அவன் ஆன்மீக பயணத்தின் முதல் கையொப்பம். தொடங்கியது அருணின் உண்மையான பிறப்பு. உள்ளாழ்ந்த போர்வீரனின் விழிப்பு. இளம் வயது அவனை வதைத்தது. ஆனால் அவன் உள்ளே இருந்த ஒளி அந்த வலியிலிருந்து உருவாக தொடங்கியது. தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் வலி இல்லாமல் உருவாவதில்லை. அவர்களின் ஆன்மா சோதனையில் காயப்பட்டுதான் அறிவாக மலர்கிறது. உலகின் சோதனைகள் பணம், சமூகம், துரோகம் மற்றும் வாழ்க்கையை மீண்டும் வடிவமைக்கும் பெரிய தருணம். உலகின் சோதனைகள். இளம் வயதை தாண்டிய போது அருண் ஒரு புதிய உலகிற்குள் நுழைந்தான். அது குழந்தை பாவத்தால் நிறைந்த உலகல்ல, இது சமூகத்தின் உலகம். இந்த உலகத்தில் மனிதர்கள் வேடம் போட்டிருந்தார்கள். சிரிப்பு போலியாய், பாராட்டு பொய்யாய், நம்பிக்கை விலை போன பொருளாய். அருண் அந்த இருண்ட உலகின் முன் நின்றபோது வாழ்க்கை அவனை ஒரு பெரிய சோதனைக்கு தள்ளியது. வேலைக்கான போராட்டம். அருண் 18 அடி எடுத்து வைத்ததும் அவனது முதல் கனவு ஒரு வேலை. அப்படியானால் தாய்க்கு மருந்து வாங்க முடியும், வீட்டிற்கு நல்ல உணவு, கடன்கள் தள்ளும், வறுமை சற்றாவது குறையும். அவன் பல இடங்களில் பணிவுடன் பேசி வேலை கேட்டான். ஆனால் ஒவ்வொரு இடத்திலும் ஒரே கேள்வி, உங்க குடும்பம் யாழ்? உங்க பின்புலம் என்ன? உங்க ஆதரவு யாழ்? அருணுக்கு பதில் ஒன்றே, எனக்கு யாருமில்லை, நான் தான் நான். அவன் இவ்வளவு நேரத்தில் உணர்ந்தது. சமூகம் திறமை பார்க்காது, அது குடும்பம், பின்னணி மற்றும் பதவியை மட்டுமே மதிக்கும். ஒரு நாள் அவன் ஒரு கடைக்காரரிடம் வேலை கேட்டான். கடை உரிமையாளர் மேல் முதல் கால் வரை அவனை பார்த்தார். உன்னை நம்பி பணம் வைக்க முடியுமா? உன்னை யாருக்கு தெரியும்? அந்த வார்த்தைகளில் குத்தும் வலி இருந்தது.
ஆனால் அதிலும் பெரிய வழி. அருண் அறிந்த உண்மை. வறுமையை எடுத்துச் செல்பவர்தான். வறுமை தானாக அவனை சுற்றி கொள்ளாது. பல நாட்கள் முயற்சியிடம் அவன் இறுதியில் ஒரு பழக்கடை அருகில் வேலை பெற்றான். குறைந்த சம்பளம், அதிக வேலை. ஆனால் அவன் நன்றியாகப்பட்டான். ஏனெனில் அது அவன் முதல் வெற்றி. முதல் ஊழல், மனிதர்களின் முகமூடி கிழிப்பு. அவன் நேர்மையாக வேலை செய்தான். தனது ஊதியத்தின் பெரும்பகுதியை தாயின் மருந்துகளுக்கும் உணவிற்கும் கொடுத்தான். மீதியில் ஒரு சிறு தொகையை மட்டுமே சேமிக்க தொடங்கினான். ஆனால் உலகம் நேர்மையானவர்களை எளிதில் வெற்றி பெறவிடாது. ஒரு நாள் கடை உரிமையாளர் அவனை தவறாக குற்றம் சாட்டினார். காசு குழஞ்சிழுக்கிறது, நீயே எடுத்திருக்கணும். அருண் அதிர்ச்சியடைந்தான். அவன் கண்ணில் நீர் நிரம்பியது. சார், நான் அப்படி செய்ய மாட்டேன். ஆனால் யார் கேட்டார்கள்? உண்மையை யார் பார்த்தார்கள்? உரிமையாளர் தன் தவறை மறைக்கும் பொருட்டு அவனை திருடன் என்று சொல்லி வேலை விலக்கியார். அந்த நாளில் அருண் நிற்காமல் நடந்தான். நடக்கும்போது தன் கையை பார்த்தான். ஒரு பணம் திருடிய கை அல்ல, அது ஒரு போர்வீரனின் கை. அவன் சொன்னா, இந்த உலகம் எத்தனை பேரா என்னை தவறாக புரிந்தாலும் நான் என்னவென்று நான் மட்டும் தெரிந்திருக்கணும். அந்த உண்மை அவனது இரண்டாவது விழிப்பு. துரோகம் நம்பிக்கை உடையும் முதல் காயம். அருணின் வாழ்க்கையில் நெருக்கமான ஒரு நண்பர் வந்தார், சந்திரன். அவன் மட்டும் அருணை உண்மையாக மதித்தான். அவர்கள் இருவரும் பெருந்தோட்ட மரத்தின் கீழ் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் சந்திரன் அவனை பணம் கொடுக்குமாறு கேட்டான். அருண் தன் சேமித்திருந்த சிறு தொகையையே கொடுத்தான். அவன் நம்பினான். சிறிய நம்பிக்கை, பெரிய நெஞ்சு. ஆனால் 1 வாரம் 2 வாரம் சந்திரன் திரும்பவே இல்லை. அருண் புரிந்தான், மனிதர்கள் துரோகம் செய்யும் போது வலி இழந்த பணத்தால் அல்ல, இழந்த நம்பிக்கையால் தான் வருகிறது. ஆனால் அந்த காயமும் அவனை கற்றுக் கொடுத்தது, அனைவரையும் நம்பாதே, ஆனால் நம்பிக்கை என்ற குணத்தை விடாதே. ஆன்மீகத்தின் முதல் வாசல் திறப்பு. அருண் மனம் சோர்ந்து ஒருவர் அமர்ந்திருந்தான். அந்த மன்னிப்பு, துரோகம், தனிமை அவனுள் ஒரு புயலை எழுப்பின. அப்போது ஒரு முதிய பக்தர் அவன் பக்கத்தில் வந்து அமர்ந்தார். அவர் மனமாகவும் அமைதியாகவும் இருந்தார். அழுகையுடன் அருண் கேட்டான், எனக்கு ஏன் இவ்வளவு துன்பம்? எதற்காக இந்த உலகம் என்னை இப்படி செய்கிறது? முதியவர் மெதுவாக பார்த்து சொன்னார், கண்ணே, உன்னை உலகம் வடிவமைக்கவில்லை, உன்னை விதி வடிவமைக்கிறது. சோதனைகள் உனக்கு வந்து சேரவில்லை, அது உன் பாதையை திறக்கிறது. அருண் கேட்டான், ஏன் நான் மட்டும்? முதியவர் சிரித்தார். ஏனென்றால் நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவன். உன் உள்ளத்தில் இருக்கும் ஒளியை உலகம் இப்போது காணாது. ஒரு நாள் கண்கள் திறக்கும். அந்த வார்த்தைகள் அவனது ஆன்மாவை வருடியது. அந்த இரவே அருண் ஒரு புது பாதையில் நடக்க தொடங்கினான். ஒளியின் பாதை, உள்ளார்ந்த வலிமையின் பாதை, உண்மையை தேடும் பாதை. அருண் வாழ்க்கையின் கடுமையான காற்றில் தள்ளாடி கொண்டிருந்தாலும் அவன் விழவில்லை. மாறாக அவன் வலிமையானவனாக மாறினான். வாழ்க்கை அவனுக்கு கற்றுக் கொடுத்தது, உலகம் உன்னை புரியாவிட்டாலும் உன்னுள் இருக்கும் ஒளி உன்னை தாங்கும். அதுதான் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆன்மாவின் உண்மையான ஆயுதம். அருணின் உள்ளே ஒளி எவ்வாறு பிரகாசிக்க தொடங்குகிறது, அவன் மற்றவர்களை எப்படி உதவ தொடங்குகிறான், விதி அவனை அடுத்த பணி நோக்கி எப்படி இட்டு செல்கிறது. ஆன்மீக வெளிச்சம். நகர வாழ்க்கையின் கடுமைகள் அருணுக்கு வலிகளை ஏற்படுத்தினாலும் அவை அவனுள் ஒளியேற்றும் தீபங்களைப் போலவே இருந்தது. வலியின் நடுவே பிறந்த கேள்விகள், அழுகையின் பின்னால் எழுந்த உணர்வு, தோல்விகளின் மேல் உருவான தைரியம், இவை அனைத்தும் அவனை ஒரு ஆழமான ஆன்மீக பயணத்திற்கு தள்ளி கொண்டிருந்தன. அதுதான் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் முதல் அறிவு. உலகம் உடலுக்கு சோதனை கொடுக்கும், ஆனால் ஆன்மா அந்த சோதனைகளில் உறுதியாக மாறும். புத்தக கடையின் அமைதி. அருண் புத்தக கடையில் வேலை பார்க்க தொடங்கியதிலிருந்தே அவன் உள்ளத்தில் ஒரு புதிய அமைதி கவிழ்ந்தது. அங்கிருந்த புத்தகங்கள், வாசகர்களின் அமைதியான நடைகள், பழைய காகிதத்தின் நறுமணம், இவை அனைத்தும் அவனுக்குள் பல ஆண்டுகளாக தூங்கிக் கொண்டிருந்த ஒரு ஆன்மீக உணர்வை எழுப்பியது. அவன் ஒவ்வொரு நாளும் வேலை முடிந்து கடை மூடப்பட்ட பின் ஒரு புத்தகம் எடுத்துக்கொண்டு படித்தான். ஓர் இரவு, ஓர் வழி அவனை கண்ணீர் வர வைத்தது. உன் உள்ளத்தை தேடு, அங்கேதான் உன் உண்மையான பாதை இருக்கிறது. அந்த சொற்கள் அவனது வாழ்க்கை முழுக்க காத்திருந்த உண்மை போலிருந்தது. வழிகாட்டியின் முதல் போதனை. ஒரு நாள் புத்தக கடை உரிமையாளர்
அருணை பக்கத்தில் இருந்த மேசைக்கு அழைத்து ஒரு சிறிய தேநீர் கொடுத்தார். அருணா, அவர் மெதுவாக தொடங்கினார். உலகத்தை கையால் மாற்ற முடியாது, ஆனா உன் உள்ளத்தை மாற்ற முடியும். உள்ளம் மாறினால் உன்னால் உலகமே மாறும். அருண் கேட்டான், அப்படி எப்படி? அவர் புன்னகைத்தார். பிரபல முயற்சிக்காதே. உன் கோபத்தை, பயத்தை, வலியை, உன் சொந்த இருட்டை வெல்ல முயற்சி செய். அதுதான் உண்மையான போர் வீரன். அதுதான் உண்மையான chosen one. அந்த வார்த்தைகள் அருணின் உள்ளத்தின் ஆழத்தில் இடம் பிடித்தன. உள்ளொரு போராட்டம், ஆன்மீக விழிப்பு. ஆன்மீக வெளிச்சம் எப்போதும் அமைதியாக வராது. அது ஒரு மழை புயலுக்கு பின்பு வரும் தெளிவை போலே. அருண் அடுத்த சில வாரங்கள் உள்ளொரு போராட்டங்களை சந்தித்தான். சில நாட்களில் அவனுள் கோபம் அதிகம், சில நாட்களில் பயம், சில நாட்களில் ஆழமான குறைவான உணர்வு. ஆனால் ஒவ்வொரு இரவும் அவன் ஆழமாய் மூச்சு வாங்கி ஒரே ஒரு கேள்வியை கேட்டான். என்னுடைய ஆன்மா என்ன விரும்புகிறது? அந்த கேள்விதான் அவனை மாற்றத் தொடங்கியது. அவன் புரிந்தான், உன்னை வலிப்பவை உன்னை வளர்க்கவே வந்தவை. உன்னை தள்ளுபவர்கள் உன் சக்தியை வெளிப்படுத்தவே வந்தவர்கள். உன்னை உடைக்கும் தருணங்கள், உன்னை உருவாக்கும் தருணங்கள். முதல் ஒளி சேவை. ஒரு மழைக்கால மாலையில் கடை முன் நடுங்கிக் கொண்டிருந்த ஒரு சிறிய பாவப்பட்ட சிறுவனை அருண் கவனித்தான். அவன் ஓடி சென்று சட்டையை கழற்றி சிறுவனுக்கு போட்டான். அவனை உள்ளே அழைத்து சூடான பால் கொடுத்தான். அந்த இரவு சிறுவன் சிரித்து சொன்னான், அண்ணா, நான் பயந்தேன், ஆனா நீ வந்தப்போ நான் பயந்து போயிட்டேன். அந்த சிரிப்பில் அருணுக்கு நீண்ட நாட்களாக தேடிய ஆன்மீக நிறைவு கிடைத்தது. அவன் மனதில் ஒரு குரல் எழுந்தது, ஒளியை தேடாதே, நீ ஒளியாக இரு. அதுதான் அவன் வாழ்க்கையின் முதல் உண்மையான ஆன்மீக வெளிச்சம். அருண் இனி வலியும் சோதனையும் மட்டும் கொண்ட மனிதன் இல்லை. அவனோ ஒளியை கண்டவன், மற்றவர்களுக்கு ஒளி கொடுப்பவன், உள்ளத்தை ஜெயிக்க தொடங்கிய ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்டவன். அவனுடைய பயணம் இப்போதுதான் உண்மையாக தொடங்கியது. இழப்பு மற்றும் அர்த்தம். ஆன்மீக வெளிச்சம் அருணின் உள்ளத்தில் பிறந்த பின் அவன் வாழ்க்கையை ஒரு புதிய பார்வையில் பார்க்க தொடங்கினான். ஆனால் ஒவ்வொரு ஆன்மீக பயணத்திலும் போல அடுத்த சோதனை மனிதனை உள்ளுக்குள் கிழிக்கும். காதலும் இழப்பும், அவைதான் ஆன்மாவின் ஆழமான ஆசிரியர்கள். அன்பின் முதல் எழும்பியம். அருண் புத்தக கடையில் வேலை செய்த காலத்தில் ஒரு இளம் பெண் அடிக்கடி கடைக்கு வந்து புத்தகங்கள் வாங்குவாள். அவளின் பெயர் துவ்யா. அவள் எப்போதும் முகத்தில் ஒளியுடன், அமைதியாக, அவளது வார்த்தைகளில் கருணையுடன் இருந்தாள். ஒரு நாள் அவள் அருணிடம் கேட்டாள், நீ எப்போதும் ஏன் இப்படி சிந்தனையில் மூழ்கியபடி இருப்பாய்? அருண் சிரித்தான். வாழ்க்கை என்னை நிறைய கற்றுத் தந்திருக்கிறது, ஆனா இன்னும் என்னை கற்க வைத்ததுதான் அதிகம். துவ்யா அமைதியாக சொல்லினாள், சிலர் சிரிப்பால் கற்பார்கள், சிலர் வலியால் கற்பார்கள், ஆனா நீ இல்ல, உன் இதயம் தானாகவே கற்றுக்கொள்கிறது. அந்த வார்த்தைகள் அருணின் மனத்தில் ஒரு மெதுவான அன்பின் முளையை விதைத்தன. உறவின் அமைதி. பின்னரும் பல நாட்கள் துவ்யா புத்தக கடைக்கு வந்து அருணுடன் பேசுவாள். வாழ்க்கை, பயணம், கனவுகள், வேதனைகள் பற்றி. அருணுக்கு இது புதிய உணர்வு. யாரோ ஒருவரிடம் தன் உள்ளத்தை மறைவின்றி பேசினான். முதன்முறையாக அவன் தனிமையில்லாமல் இருந்தான். அவர்களின் நட்பு அமைதியை ஏற்படுத்தியது. அமைதி அன்பாக மாறியது. அன்பு அர்த்தமாக மலர்ந்தது. ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் பெறும் ஒவ்வொரு ஒளிக்கும் ஒரு நிழல் இருக்கும். அந்த நிழல்தான் அடுத்த பாடத்தை கற்பிக்கும். விதியின் கனமான திருப்பம். ஒரு நாள் துவ்யா புத்தக கடைக்கு வரவில்லை. அடுத்த நாள், அதற்கு பின் இன்னொரு நாள். அருணின் இதயத்தில் பதட்டம் தொற்றியது. 3ஆம் நாளில் அவள் வந்தாள். ஆனால் அவளது முகம் சோர்ந்திருந்தது. கண்கள் சிவந்திருந்தன. அருண், நான் நகரத்தை விட்டு போக வேண்டி உள்ளது. அவன் அதிர்ச்சியடைந்தான். ஏன்? என்ன பிரச்சனை? துவ்யா ஓரமாக பார்த்து கொண்டு மெதுவாக சொன்னாள், என் அப்பா கடுமையாக உடம்பு சரியில்லை. என் குடும்பம் என்னை அழைத்திருக்கிறது. நான் அங்கிருந்து திரும்ப முடியாது. அருணின் இதயம் உடைந்தது. அவன் சொல்லக்கூடிய வார்த்தை எதுவும் இல்லை. ஆனால் துவ்யா அவனது கைகளை பிடித்து சொன்னாள், அருண், என் வாழ்க்கையில் நான் சந்தித்த மிக அமைதியான மனிதன் நீதான். ஆனா நம் பாதைகள் இங்கிருந்து வேறாகிவிடும். வலி உன்னை உடைக்க விடாதே, அது உன்னை உயர்த்த அனுமதி. அந்த இரவு அருண் நீண்ட நேரம் அழுதான். அவன் வாழ்நாளில் இது முதல் முறை. அவன் அன்பை இழந்த உணர்வை அனுபவித்தான். இழப்பு,
ஆன்மாவின் ஆழமான பாடம். அந்த நாட்களில் அருண் புரிந்து கொண்டது, சிலர் நம் வாழ்க்கைக்கு வருவது நம்முடன் வாழ்ந்து முடிக்க அல்ல, நம்மை மாற்றவே. அன்பு நிரந்தரமில்லை, ஆனால் அன்பு கொடுத்த அர்த்தம் நிரந்தரம். இழப்பு வலியை தரும், ஆனால் இழப்பு ஒரு கதவை திறக்கும் உனது உண்மையான சக்தியை காண. அருண் துவ்யாவை இழந்தபின் தனிமையை வெறுக்கவில்லை. அவன் அதை தனக்கான ஆசீர்வாதமாக கண்டான். அவன் தன் உள்ளத்தில் தோன்றிய ஒரு மென்மையான குரலை கேட்டான். அனைத்து உறவுகளும் முடிவடையும், ஆனால் உன் ஆன்மா தொடங்கும் பயணம் ஒருபோதும் முடிவடையாது. அருணின் இதயம் உடைந்திருந்தாலும் அதன் இடிபாடுகளில் இருந்து ஒரு புதிய அழிவு பிறந்தது. அன்பு உயிரை கொடுக்கிறது, இழப்பு ஆன்மாவை எழுப்புகிறது. இந்த இரண்டும் சேர்ந்து ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்டவரை உருவாக்குகிறது. அவன் இன்னும் உலகின் பாதியில்தான், ஆனால் அவன் ஆன்மா இப்போது பயணத்தின் மையத்தில். இறுதி பயணம். அருணின் வாழ்க்கையில் ஆண்டுகள் அமைதியாக உருண்டு சென்றன. துவ்யாவை இழந்த வலியும், வாழ்க்கையை புரிந்து கொள்ளும் ஆழமான ஆன்மீக உணர்வுகளும் அவனை இன்னும் முதிர்ந்த மனிதனாக வடிவமைத்தன. காலம் அவனின் முகத்தில் சிறு சுருக்கங்களை வரைய தொடங்கிய போது அவனது உள்ளம் மேலும் மேலும் தெளிவடைய தொடங்கியது. வாழ்க்கை என்னை இன்னும் என்ன கற்பிக்கப் போகிறது? என்னுடைய பயணம் இப்போது என்னவாகும் என்று அவன் அடிக்கடி யோசித்தான். ஆனால் ஒரு உண்மையை அவன் தெளிவாக உணர்ந்தான். தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் வயதானாலும் அவர்களின் ஆன்மா ஒருபோதும் முதுமையடையாது. மனிதர்களின் வாழ்க்கையில் ஒளி. அருண் புத்தக கடையில் வேலை செய்த பல ஆண்டுகளில் அவனை ஆயிரக்கணக்கான மக்கள் சந்தித்தனர். சிலர் குழப்பத்துடன், சிலர் துயரத்தில், சிலர் கோபத்தில், சிலர் வழிகேட்ட மனநிலையுடன். அருண் எப்போதும் அவர்களுக்கு ஒரு சிறு வார்த்தை, ஒரு மெதுவான புன்னகை, ஒரு ஆலோசனை கொடுத்தான். பலர் பின்னர் திரும்பி வந்து சொல்வார்கள், அண்ணா, நீ அந்த நாளில் சொன்ன ஒரு வார்த்தை, அது என் வாழ்க்கையை மாற்றிவிட்டது. அருண் அமைதியாக சிரித்து அவர்களுக்கு புத்தகங்களை தேர்ந்தெடுத்து தந்தான். அவன் உணர்ந்தான், ஒரு மனிதனால் உலகை மாற்ற முடியாது, ஆனா ஒரு இதயத்தை மாற்ற முடியும். ஒரு இதயம் மாறினால் எல்லாம் மாறிவிடும். அதுவே அவரது வாழ்நாள் பணியாக மாறிவிட்டது. உடல் பலவீனம், ஆன்மா வலிமை. வயது 60 கடந்தபோது அருணின் உடல் மெதுவாக பலவீனம் அடைந்தது. கால்கள் வலித்தன. முன்போல வேகமாக நடக்க முடியவில்லை. புத்தக கடையின் உரிமையாளர் கூட இறந்து விட்டார். இப்போது கடையை அருணே நடத்தினான். ஒரு நாள் அவன் உடல்நிலை மோசமானது. அவன் மருத்துவரிடம் சென்று வந்தபோது நண்பனே சொன்னார், அருணா, உனக்கு நடக்கிறது ஒரு சாதாரண உடல் பிரச்சனை இல்லை. உன் உடல் மெதுவாக களைத்து போகிறது. அருண் சிரித்தான், பயமில்லாமல். ஏனென்றால் அவன் அறிந்திருந்தான், உடல் ஒரு குடில், ஆன்மாதான் உண்மையான வீடு. அமைதியான ஏற்றுக்கொள்வும் இறுதி தயாரிப்பும். காலம் நெருங்கிவிட்டதை அருண் தெளிவாக புரிந்திருந்தான். அவன் தனது கடையை மூடிவிட்டு சிறிய குறிப்புகள் எழுதி கொண்டான். வாழ்க்கை என்ன கற்றுக் கொடுத்தது? மனிதனின் உண்மை சக்தி என்ன? வலியை எப்படி ஜெயிக்கலாம்? தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் யார்? அவன் அவற்றை புத்தக கடையில் வந்து செல்லும் இளம் தலைமுறைக்கு கொடுத்தான். ஒரு நாள் ஒரு இளம் சிறுவன் கேட்டான், அண்ணா, நீ எப்போதும் இத்தனை அமைதியாக இருக்க எப்படி முடிகிறது? அருண் மெதுவாக அந்த சிறுவனின் தோளில் கை வைத்து சொன்னான், உள்ளம் வெல்லப் பழகினால் உலகம் உன்னிடம் தோற்றுவிடும். அதுவே அவன் கொடுத்த இறுதி ஆன்மீக போதனையாக அமைந்தது. அருணின் இறுதி காலை ஒரு விடியற் காலை. சூரியன் மெதுவாக எழும்பும் போது அருண் தனது படுக்கையில் அமர்ந்தாள். ஜன்னல் வழியாக வந்த காற்று அவனது முகத்தை மெதுவாக தொட்டது. அவன் கண்களை மூடியபடி மெதுவாக சொன்னான், என் பயணம் முடிந்தது, ஆனா என் ஒளி இன்னும் மங்கவில்லை. அந்த அமைதியில் அருணின் மூச்சு மெதுவாக நின்றது. அவன் மரணம் வலியோ இருட்டோ அல்ல, அது ஒரு திரும்புதல். ஒளிக்குள், அமைதிக்குள், ஒரு உயர்ந்த உலகுக்குள் செல்லும் அழகான மாற்றம். அருணின் இறுதி மரபு. அருணை பலர் நினைத்தனர். அவன் கொடுத்த வார்த்தைகள், அவன் கற்றுத்தந்த அமைதி, அவன் இதயத்தில் எழுந்த ஒளி, அவன் அன்பின் விதைகள் எத்தனையோ மனிதர்களின் வாழ்க்கையில் மரங்களாக வளர்ந்தன. அவன் போன பின் கிராமத்தில் ஒரு புத்தக மையம் திறக்கப்பட்டது. அருணின் ஒளியில் அங்கே மக்கள் வந்து வாழ்க்கையை புரிந்து கொள்ளலாம், மன அழுத்தத்திலிருந்து மீளலாம், ஆன்மீகத்தை கற்றுக்கொள்ளலாம். அருண் நிலத்தில் இல்லை, ஆனால் ஒளியாக இருந்தான். அதேதான்
ஒரு உண்மையான தேர்ந்தெடுக்கப்பட்டவரின் இறுதி பயணம். ஒளியின் பரம்பரை. அருண் இந்த உலகை விட்டு சென்ற பிறகும் அவன் வைத்து சென்ற ஒளி மங்கவில்லை, அது பெருகியது. அவன் வாழ்ந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு சுவாசமும் இன்னொரு மனிதனின் இதயத்தில் நம்பிக்கையாக, ஊக்கமாக, உண்மையாக மாற்றம் அடைந்தது. ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இறந்தாலும் அவன் ஒளி இறப்பதில்லை. அருணின் ஒளியெல்லாம் அருணை நன்கு அறிந்தவர்களும் அவனிடமிருந்து ஒரு சிறு வார்த்தை கேட்டவர்களும் கூடி கிராமத்தில் ஒரு சிறிய மையத்தை உருவாக்கினர். அதற்கு பெயர் அருணின் ஒளியில்லாம். உள்ளே நுழைந்தால் அருணின் மென்மையான புன்னகை போல ஒரு அமைதி நிறைந்திருந்தது. சிலர் அங்கு தங்களது பிரச்சனைகளை பகிர்ந்து மனம் திறப்பார்கள். சிலர் புத்தகங்களை படிப்பார்கள். சிலர் அமைதியாக அமர்ந்து தியானம் செய்வார்கள். அருணின் வாழ்க்கை கதையோடு ஒரு பெரிய பலகை சுவரில் தொங்கியது. அதன் கடைசி வரிகள்: நான் மற்றவர்களை காப்பாற்றவில்லை, நான் அவர்களின் உள்ளத்தில் இருந்த ஒளியை மீண்டும் அவர்கள் பார்க்க உதவினேன். இளம் தலைமுறையின் விழிப்பு. அருணின் போதனைகள் இளைஞர்களின் மனதில் தீபமாகி பரவின. குழந்தைகள் பள்ளியில் அருணை பற்றி கதைப்பார்கள். அவன் ஒரு சுமை தூக்குபவன் இல்லை, அவன் மனிதர்களின் உணர்வுகளை தூக்கினவன். மாணவர்கள் எழுதுவார்கள்: நாம் பயப்படாமல் கனவு காண வேண்டும். அருண் அண்ணாவை போல இளம் ஆண்களும் பெண்களும் அருணின் வாழ்ந்த விதத்தை பின்பற்றி தங்கள் உள்ளத்தை சுத்தப்படுத்த முயற்சித்தனர். அவர்களின் கோபம் குறைந்தது, அவர்களின் தன்னம்பிக்கை அதிகரித்தது, அவர்களின் மனம் ஆன்மீகத்தை நோக்கி திருப்பப்பட்டது. ஒரு மனிதன் எப்படி வாழ்கிறான் என்பது அவன் காட்டும் பெரிய போதனை. அருண் அதை நிரூபித்தான். அருணின் வார்த்தைகள் காலத்தை கடந்து சென்றன. அவனின் குறிப்புகள் புத்தகங்களாக தொகுக்கப்பட்டன. அவை பலரின் துயரமான இரவுகளில் அமைதியின் ஒளியாக எழுந்தன. உள்ளத்தை வெல்ல முடியாதவன் உலகத்தை வெல்ல முடியாது என்ற வரிகள் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு அறிவூட்டும் சின்னமாக இருந்தது. நீ வீழ்ந்தால் குறை, நீ எழுந்தால் வாழ்க்கை என்று அருண் எழுதினான். இந்த வார்த்தைகள் இறக்கும் முன் அவன் சொல்லிய கடைசி சிந்தனைகள். காலத்தை கடந்த மனிதர். அருண் வாழ்ந்தது ஒரு சாதாரண வாழ்க்கை, ஆனால் அவன் ஆன்மாவின் பயணம் அசாதாரணமானது. மக்கள் சொல்லுவார்கள், அருண் மரணம் அடையவில்லை, அவன் ஒளியாக மாறிவிட்டான். சிலர் துன்பத்தில் துவளும் போது அருணின் கதையை இணைத்து உற்சாகம் அடைந்தனர். சிலர் தங்கள் தவறுகளை உணர்ந்து வாழ்க்கையை மாற்றிக்கொண்டனர். சிலர் உள்ளத்தில் இருந்த கருமையை அருணின் அமைதியால் தனித்துக் கொண்டனர். இதுதான் உண்மையான மரபு. பேரறிவு, பேரொளி, மற்றவரை எழுப்பும் சக்தி. பூமியில் ஒரு பயணம், உலகங்களில் ஒரு ஒளி. அருணின் வாழ்க்கை முடிந்திருந்தாலும் அவன் ஆன்மா பயணித்துக் கொண்டிருந்தது. உலகம் அவனை மறந்தாலும் ஆன்மாவின் உலகம் அவனை வரவேற்றது. ஏனெனில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மனிதர்களால் தேர்வு செய்யப்பட மாட்டார்கள், விதி அவர்களை தேர்வு செய்கிறது. அருண் அந்த பொறுப்பை பயப்படாமல் ஏற்றான். அதுதான் அவன் மரபு, அதுதான் அவன் ஒளி, அதுதான் அவன் இறையருள். ஒளியின் பரம்பரை எழுதி வரிகள். ஒரு மனுஷன் வாழ்ந்தபோது அவன் பெற்ற செல்வம் முக்கியமல்ல, அவன் காட்டிய ஒளி முக்கியம். அவன் சிதறிய நம்பிக்கை முக்கியம், அவன் தொடர்ந்த இதயங்கள் முக்கியம். அருண் அவற்றை அனைத்தையும் செய்தான். அதனால்தான் அருண் ஒரு மனிதன் அல்ல, அவன் ஒரு ஒளி, அவன் ஒரு பாதை, அவன் ஒரு பயணம். இதுதான் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் பரம்பரை. அருணின் வாழ்க்கை ஓர் நதி போல முன் சென்றது. பிறப்பில் கண்ணீர், இளமையில் போராட்டம், வயதிற்கு வரும்போது விழிப்புணர்வு. இவை அனைத்தின் பின்னணியில் ஒரே உண்மை இருந்தது. ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் வாழ்க்கையை எளிமையாக பெறுவதில்லை, ஆனால் அவர் தரும் ஒவ்வொரு வலியும் அவரை ஒளியாக மாற்றும் தீப்பொடியாகும். அருண் முதிர்ந்து விட்டார். முடி வெள்ளையாகி கைகள் நடுங்கினாலும் அவரின் கண்களில் இருந்த ஒளி மட்டும் குறைந்து போகவில்லை. ஒரு நாள் சூரியன் மறையும் நேரத்தில் அருண் தன் சிறிய வீட்டின் முன் இருந்த அந்த பழைய புளிய மரத்தின் கீழ் அமர்ந்திருந்தார். அவரது அருகில் அவரால் வாழ்க்கை முழுவதும் உதவி செய்ய பெற்று வளர்ந்திருந்த இளம் ஆன்மீகர்கள், அவரது சிறு ஒலிக்குகள். அருண் மெதுவாக பேசினார். குழந்தைகளே, வாழ்க்கை எளிதல்ல, ஆனால் வாழ்க்கை நியாயமானது. நாம் கடந்து வரும் ஒவ்வொரு துன்பமும் நமக்கு ஒரு புது வடிவத்தை உருவாக்குகிறது. தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தனிமையில் நடக்க வேண்டியவர்கள், ஏனெனில் ஒளி எல்லோருக்கும் சம்மதம் கொடுக்காது, அது தேடுபவர்களுக்கே காணப்படும்.
உள்ளத்தில் துன்பம் இருந்தாலும் அதை வெளிச்சமாக மாற்றியவர்கள் அவர்கள்தான் உண்மையான தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். இளம் ஒருவர் கேட்டார், ஆசிரியரே, உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய பாடம் என்ன? அருண் சிரித்தார். ஆழமான அமைதியான ஒரு சிரிப்பு. எனது மிகப்பெரிய பாடம் இதுதான். உங்களை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று எண்ணும் நேரமே இறைவன் உங்களை மிக ஆழமாக வடிவமைக்கும் நேரம். நீங்கள் விழுந்து விடும்போது நீங்கள் தனியாக இருப்பதைப் போல தோன்றினாலும் உங்கள் ஆன்மா ஒருபோதும் தனியாக இல்லை. அனைவரும் அமைதியாக கேட்டனர். அருணின் மூச்சு மெதுவாக குறையத் தொடங்கியது. ஆனால் அவர் கடைசியாக சொன்ன வார்த்தை அவற்றின் இதயத்தில் என்றும் நிற்கும். ஒளியாக இருங்கள். உங்களால் முடிந்த அளவு மற்றவர்களின் துன்பத்திற்கு மருந்தாக இருங்கள். அதே தெய்வீக நோக்கத்திற்காகத்தான் நீங்கள் அனைவரும் பிறந்துள்ளீர்கள். அவரின் கண்கள் மெதுவாக மூடியன. மரத்தின் மேல் காற்று வீசியது. இலைகள் நெஞ்சை வருடம் ஒலி கேட்டது. அருணின் உடல் அமைதியாக இருந்தாலும் அவரின் ஆன்மா பெரிய ஒளியாக உயர்ந்தது. அந்த நாள் முதல் அவரை கேட்ட அந்த இளைஞர்கள் தங்கள் உள்ளத்தின் தீப்பொறியை ஏற்றிக் கொண்டார்கள். வாழ்க்கையின் காயங்களிலிருந்து ஒளி பிறக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். அருண் உயிரால் அல்ல, ஒளியால் வாழ்ந்தார். அவரின் பணி முடிந்தது. அவரின் ஒளி பரம்பரையாக தொடர்ந்தது. முடிவுரை. எடுக்கப்பட்டவர்கள் தனிமையில் பிறந்தாலும் வலியில் வளர்ந்தாலும் இறப்பில் கூட ஒளிதான். ஏனெனில் அவர்கள் துன்பத்திற்குள் விழுந்தவர்கள் அல்ல, துன்பத்தை வெற்றி ஒளியாக மாற்றியவர்கள். நீ கவனமாக கேட்டுக்கொண்டா. மரத்தின் குரலில் ஒரு மெல்லிய ஆனந்தம் கலந்து ஒவ்வொரு வார்த்தையும் அவளின் இதயத்தில் நுழைந்து விழுந்தது. அவள் உணர்ந்தது. அவளுக்கு வாழ்க்கையின் அறிவை தந்தது. அது அவளுக்கு சக்தியும் உறுதியும் மற்றும் உலகத்தை எதிர்கொள்ளும் துணிச்சலையும் அளித்தது. மரத்தின் கதை முடிந்ததும் சிறுமி சிந்தித்தாள், நான் எவ்வளவு ஒற்றையாயிருந்தாலும் நம்பிக்கை மற்றும் அறிவை வளர்த்து கொண்டால் உலகம் என்னை தோல்வியடைய விடாது. ஞான வார்த்தைகளுக்கும் நன்றி வில்லோ. நான் இப்போது வீட்டிற்கு செல்ல வேண்டும். ஆனால் இன்னொரு ஞான பொக்கிஷத்திற்காக நாளை மீண்டும் உங்களை சந்திப்பேன். நன்றி. நாளை சந்திப்போம். குட் பை மிஸ்டர் வில்லோ. குட் பை.